எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுலேருந்து ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்கு. எலெக்ஷன் டேட்டு கிடையாது, அந்த மனுஷன் எப்போ கட்சி ஆரம்பிச்சா அப்படியோ அதுலேருந்தே பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு. டெய்லி ஃபோனை பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் இழவு கூட்டியிருப்பாங்க டிவி கேவிலேயே அப்படின்னு பல பிரச்சனை கடந்து வந்துகிட்டு இருந்தோம். இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு பிறகு சூடு பிடிச்சிட்டு டெய்லி பிரச்சனை, டெய்லி இவங்களோட சண்டை போட்டு மனசு நிம்மதி இல்லாமல் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துக்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துக்கிறோன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மைண்டு ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரக்காக இருக்குது. ஏன்னாட்டா நம்ம இருக்கிறது அரசியல் களத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அது நமக்கு ஒரு பிடிச்ச பர்சனுக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க போது அந்த இடத்துல நம்மளும் இந்த போர் வீரனாக நின்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சில சோர்வுகள் மனசோர்வுகள் வரத்தான் செய்யும். எல்லாரும் இன்னும் ஒரு 30 நாள் தானே, அதுக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறைய பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வீடியோக்குள்ள. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான இந்த பிரச்சனை தூக்கி வீசிருக்கேன். இந்த ரஜினி ஃபேன் கூடலாம் சண்டை போட விட்டுட்டீங்களா, எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. அந்த எல்லாம் வயசான டிக்கெட்டாக இருக்கிறாங்கப்பா, எல்லாம் பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்டோட சண்டை போட்டு இருக்கிறாங்க இப்போ 2 நாளா. சரி பரவாயில்ல விடுங்க, என்னதான் இருந்தாலும் களத்தில் யார் இருந்தாலும் புழக்கப்படும் அப்படிங்கிற விதிமுறையெல்லாம் நாங்கள் பழந்துக்கிட்டு இருக்கோம். இருந்த போதிலும் அதிலேருந்து சற்று விலகி தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதுபோக ஒருவேளை விஜய் தோத்துட்டா மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது இல்லை. அதாவது நாணயத்தை சுண்டி விடுறோம், ஒரு பக்கம் ஹெட்டு ஒரு பக்கம் டைல் விழுவோம். அதே மாதிரி இப்போ எலெக்ஷனில் ஒருவேளை தோத்துட்டா அப்படின்ற ஒரு அதாவது பிளான் பி பிளான் ஏ கண்டிப்பாக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அந்த ஆட்சி கட்டிலில் அமருவார் என்று உங்களை போல நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஒருவேளை தோத்துட்டா அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும், அதை எப்படி தோத்து போனாலும் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் உட்காருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? புதுசா இருக்குல்ல, தோத்து போனா எப்பறம் ஆட்சி கட்டில் உட்கார முடியும்னு. அதாவது இந்திய அரசியல் சட்டங்கள் அதற்கான வழிமுறையில கொடுத்திருக்கு. ஆடாம ஜெயிச்சோமாடா அந்த லெவல்ல தோத்து போனாலும் வெறும் ஒரு 20 சீட்டு ஜெயிச்சா கூட விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி கட்டில் அமரலாம் அப்படி அதற்கான சில அரசியல் சட்ட நுணுக்கங்கள் அதில் நடந்திருக்கு கடந்த காலகட்டங்களில். அது தற்போதும் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. எங்களோட வீடியோக்குள்ள நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. வி ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அவங்களுக்கு. அது மாதிரி இந்த கடந்த 2 நாட்களாக உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னாட்டா எலெக்ஷன் நெருங்கிட்டில் அடுத்தடுத்து முடிச்சோடனே அடுத்த கண்டென்ட் அப்படின்ட்டு நாங்கள் ஒரே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். அதனால் நைட்டு நேரத்தில் பொறுமையாக உட்காந்து யார் என்ன படிச்சிருக்கா, என்னென்ன அனுப்பியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் படித்ததுக்கான ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபோக நிறைய பேர் கேட்டிருந்தது உங்களோட வீடியோக்களை நாங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணுறோன்னா உங்களுக்கு கேட்காம ஷேர் பண்ணுறோம். அப்படிலாம் கேட்காதீங்க. எலெக்ஷன் டைம் வரைக்கும் எங்கனாலும் ஷேர் பண்ணுங்க, கட் பண்ணி ஷார்ட்ஸ்னாலும் போடுங்க, இன்ஸ்டாகிராம் போடுங்க. நம்மளுடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் திமுக என்னென்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிற மேட்டரை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களிலிருந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்காது. முழுசாக கொண்டு போட்டுறாதீங்க யூடியூப்ல, அது மட்டும் பிரச்சனை. ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க, அதை நம்பி நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு வேறு வருமானம் கிடையாது, அதனால் நாங்கள் சொல்ல வரோம். மற்றவங்க மாதிரி பக்கத்தில் ஒரு கியூஆர் கோடு இருக்குது, இதை உங்களுடைய திரநிதி திரட்ட அந்த இது வேண்டாம். ஏன்டா இது ஒரு மக்கள் சேவை, அதுக்கு எந்த ஒரு உங்கள்கிட்ட இருந்து எந்த பணமும் நாங்கள் பெறக்கூடாது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் முடிவு எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எங்களோட வீடியோக்களை நீங்கள் எங்களால் கொண்டு ஷேர் பண்ணுங்கள், வித்தவுட் எனி பர்மிஷன் நீங்கள் கொண்டு ஷேர் பண்ணலாம். சரி, அதற்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரியா? உங்களுக்கு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எலெக்ஷனில் 2026 எலெக்ஷன் நம்ம ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஒரு வேளை விஜய் அவர்கள் தோத்துப்படுறார். வெறும் 20 தொகுதி தாங்க ஜெயிச்சது. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில் போட்டி போட்டு வெறும் 20 தொகுதி தான் நம்ம ஜெயித்தோம். இப்போது திமுக வந்து எத்தனை தொகுதியில் ஜெயிச்சு வச்சுருக்காங்கன்னா 114 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, ஏடிஎம்கே கட்சி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 தொகுதி ஜெயிச்சு வச்சுருக்காங்க. நம்மள்ட்ட ஒரு 20 பேர், ஒட்டு மொத்தமாக 234 தொகுதியில் இவ்வளவு வந்துருச்சு. இப்போது யார் ஆட்சி அமைப்பா? ஆட்சி அமைப்பதற்கான தகுதி என்ன? அதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா 117க்கு மேலே இருந்தால் நீங்கள் வாங்க. 117 சீட்டு தான் பெரும்பான்மை, அது உள்ளவங்களை தான் ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. சரி, 114 சீட்டு யாருக்கிட்டுமே இல்லையே. திமுக 114 சீட்டு ஜெயிச்சு வச்சிருக்கிறாங்க, ஏடிஎம்கே 100 சீட்டு ஜெயிச்சு வச்சு, நம்மள்ட்ட ஒரு 20 சீட்டு தான் இருக்கு. யாரை கூப்பிடுவார்? அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த 2 பெரிய அணி இருக்குல்ல, அதிமுக திமுக, இவங்க 2 பேரும் யாரை நம்பி இருப்பாங்கன்னா விஜயை நம்பி இருப்பாங்க. விஜய் ஆதரவு கொடுக்குற ஒரு கட்சி தான் ஆட்சி கட்டல்ல அமரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக ஆல்ரெடி 114 சீட்டில் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை அவங்க கூப்பிட போகிறதும் கிடையாது. கூப்பிட்டா வாயில குத்தி அனுப்பி விட்டுருவா போல. ஏற்கனவே காண்டில் இருக்கிறார் மனுஷன்.
அதனால அவர் நேரடியாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். இப்போ யார் இருக்கிறா? அதிமுக. இப்போ அதிமுக வந்து விஜயை கூப்பிடும், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, ஏன்டா எங்கள்கிட்ட பெரும்பான்மை கிடையாது, நீங்கள் வந்தீங்கன்னா 134 100 + 20 120 சீட்டு வந்துடும், 120 சீட்டோட நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு விஜய் அவர்களை கூப்பிடும். அப்போது விஜய் அவர்கள் கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. ஏன்டா விஜய் அவர்கள் அதிமுகவோட போகிறதுல பிரச்சனை கிடையாது, அப்போ ஏன்டா வேறு 20 சீட்டாக இருக்குது, வேறு வழி கிடையாதுல்ல நமக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் போவார். ஆனால் கண்டிஷன் வைப்பார். என்ன? என்னுடைய எதிரி ஒருத்தவங்க இருக்கிறா போல, யார் இருக்கிறா? பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த பிஜேபி கட்சியை கட் பண்ணிட்டு வா, அவனை சேர்த்துக்கிறேன். அப்போ விஜய் அவர்களை அதிமுக அழைக்கும். அப்போ விஜய் என்ன மாதிரியான டிமாண்ட் வைப்பார்? விஜய் என்ன டிமாண்ட் வைக்கணும்னா, நான் 2.5 வருஷம் சிஎம்மாக இருப்பேன், நீ 2.5 வருஷம் சிஎம்மாக இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கணும். அதற்கு பிறகு நான் அடுத்த 2 வருஷத்துக்கு பிறகு நான் டெபுட்டி சிஎம்மாக இருப்பேன், அதாவது துணை முதல்வராக எனக்கு வேணும், அது போக எனக்கு ஒரு 5 இலாக்கள் அமைச்சர் இலாக்குகள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு டிமாண்ட் வைப்பார். உடனே எடப்பாடி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாப்புல. அதாவது நான் தான் அதிக சீட்டு வச்சுக்கிறேன், அதனால் நான் வந்து 5 வருஷமும் சிஎம்மாக இருப்பேன், நீ டெபுட்டி சிஎம் எடுத்துக்கோ, மற்றதெல்லாம் தொகுதி எடுத்துக்கோலாம். இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் 2.5 வருஷம் இருப்பேன், நீ 2.5 வருஷம் இரு அப்படின்னு விடாப்பிடியாக சண்டை நடந்துட்டுங்களேன். மனுஷன் கடுப்பாயிட்டாரு, டென்ஷன் ஆகிட்டு, வேண்டாம் நான் வரேன்டா, நான் உங்களெல்லாம் சேர வரல, உங்கள் 2 பேரும் சொல்ல, உங்களை ஏற்கனவே ஒரு தீய சக்தி ஒன்று இருக்குது, யார் பிஜேபிக்காரன் இருக்கிறான், எனக்கு அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது, நான் வரலன்ட்டு உட்காந்துருவா, வீட்டில் வந்து உட்காந்துட்டான்னு வச்சுங்களேன். என்ன நடக்கும்? வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஆளுநர் வந்து யார் நீங்கள் வந்து பெரும்பான்மை அமைக்கவா, திமுகவா, பெரும்பான்மை அமைச்சு எனக்கு காமிச்சு கொடு, எல்லா எம்எல்ஏக்களும் எனக்கு கடிதம் கொடுங்க, 117 கடிதங்கள் வந்துட்டுன்னா நீங்கள் தான் ஆட்சி அமைக்கலாம்னு திமுக சொல்லிடும். திமுக 114 சீட்டு எனக்கு, அப்புறம் 117 எங்கே போவாங்க? அவன் என்ன செய்வாங்கன்னா, தாவேக்காவிலேருந்து ஆளை இழுக்க வைப்பானுங்க. நான் உனக்கு இவ்வளோ கோடி தரேன், எனக்கு அவ்வளோ கோடி தரேன், நீ வான்னு எங்கே இழுக்க வைப்பாங்கன்னா தாவேக்காட்டது இழுக்க வைப்பானுங்க. தாவேக்காட்டது எத்தனை பேரை இழுக்கணும்? அவங்க 14 பேருக்கு மேலே இழுக்கணும். சும்மா எனக்கு 114 இன்னொரு 3 பேர் தானே, நான் ஒரு 5 பேரை இழுக்கிறேன் அப்படின்னு இழுத்தாங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு. அதாவது இந்திய சட்டத்தில் கட்சி தடைசாவல் சட்டம், அதாவது கட்சி தாவணிங்கிற அந்த நேரத்தில் நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவீங்க. இதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. என்னென்னா 2019 அந்த எடப்பாடியை ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருந்தார்ல, எடப்பாடியை கொண்டாந்து வைக்கும் போது அப்போ ஒரு 18 பேர் நினைக்க, மொத்தம் 19 பேர் வெளில போனாங்க. எடப்பாடிக்கிட்டே இருந்து யார்கிட்ட போனாங்கன்னா ஓபிஎஸ்கிட்ட போனாங்க. அதுக்கு பிறகு அதில் ஒரு ஆள் திரும்பி வந்தார், 18 பேர் போயிட்டாங்க. அதாவது 3ல் 2 பங்கு நீங்கள் பிரிச்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் அந்த கட்சி தவல் சட்டத்திலேருந்து அந்த டிஸ்குவாலிஃபைலேருந்து தப்பிக்கலாம். இப்போ 20 பேரில் 14 பேர் போயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திமுக எடுத்துட்டுனா அவங்க தான் ஆட்சி அமைச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் 14 பேருக்கு கம்மியாக 12 பேர் 10 பேர் இழுத்து கொண்டு போனாலும் அவங்க எல்லாமே டிஸ்குவாலிஃபைட் ஆகிடாங்க. அப்போ டிஸ்குவாலிஃபைட் ஆனாலும் அப்போது ஆகிட்டாங்கன்னா இன்னொன்று வரும். அதுக்கு பிறகு ஒரு 229 பேராக இருப்பான், மற்ற ஒரு 8 பேர் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது அந்த பெரும்பான்மை இருக்குல்ல, அது கம்மியாயிடும். 117 பேர் பெரும்பான்மையா, இப்போ எவ்வளோ 209 பேர் தானே, அதிலே இதில் பாதி வச்சு திமுக ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் உள்ள அந்த 20 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பர்ஃபெக்டாக விஜய் அவர்களுக்கு விசுவாசமாக விஜய் கூடவே இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போது ஆளுநர் கூப்பிடுவார், திமுக நீ வந்து பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு அந்த சீட்டில் உட்காந்துக்கணும். பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது, 114 வச்சு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது, அதிமுகலேருந்து யாரும் போக மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கலைன்னா அடுத்த 6 மாதத்துக்கு இங்கு ஆளுநர் ஆட்சி நடக்கும். தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி புரிவார். அதுக்கு பிறகு 6 மாதத்துக்குள்ளே ஒரு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. அப்படி ரீஎலெக்ஷனை வச்சா இப்போ விஜய் ஒரு 20 தொகுதியை வென்றெடுத்து விட்டார் அப்படின்ற ஒரு பெரிய அளவில், ஏன்டா விஜய் வந்து 20 தொகுதியை பரவாயில்லப்பா, வந்த புதுசிலே ஒரு 20 தொகுதி எடுக்கலாம் பெரிய விஷயப்பான்னு மக்கள் மனசில் ஒரு நல்ல எண்ணம் வரும். அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் தேர்தல் அறிவிப்பாங்க. அப்போது திமுக ஏற்கனவே இப்போ ஒரு கோடியாக கொட்டி இறச்சி முடிச்சுடுவாங்க. காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது கொடுக்கறது, ஆல்ரெடி வாங்கி எல்லாம் தின்னுட்டு மக்கள் மறந்துட்டு நீ அடுத்த வாட்டி காசு கூட உனக்கு அப்போ ஓட்டு போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ பெரிய அளவில் செயல்படாத போது அப்போ மறுபடியும் விஜயின் தாக்கம், விஜயின் அரசியல் வந்து மறுபடியும் விஜய் அவர்கள் ஜில்லுன்னு ஜெயிச்சு வந்து ஆட்சி கட்டில் முறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை நான் வந்து விஜய் அதிமுகவுடைய நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த அதிமுகவோட போய் லைஃப் லாங், அதாவது 5 வருஷத்துக்கு நான் டெபுட்டி சிஎம்மாக இருக்கிறேன், எனக்கு ஒரு 5-6 இலாக்கா கொடுங்க அப்படின்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் டெபுட்டி சிஎம்மாக இருந்து தமிழகத்தை ஆட்சி புரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, அதாவது இப்போது அதிமுக கூட்டணியில் பிஜேபி ஒன்று இருக்குது. அப்போ பிஜேபியோட விஜய் அவர்கள் அந்த இடத்துல போனார்னா விஜய் அவர்கள் ஒரு டிமாண்ட் வைப்பார், நான் உங்கள் கூட வர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் பிஜேபியை தட்டி விட்டுருங்க, பிஜேபி இருக்கிற கூட என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னது பட்சத்தில் மறுபடியும் எடப்பாடி அவர்கள் பிஜேபியை தட்டி விட்டது பிறகு அவங்க போய் திமுகவெல்லாம் கூட்டணி வைக்க முடியாது.
கூட்டணி வச்சா ஊர் உலகம் ஏற்றுக்குமா? அதுக்கு பிறகு திமுகவை இந்த மக்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் அவங்களெல்லாம் தள்ளிவிட்டு விஜய் கூட கூட்டணி வைக்கும் போது அவர்கள் எத்தனை தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, பிஜேபி எத்தனை தொகுதியில் ஜெயிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா அவங்க ஒரு 3 தொகுதியில் 3 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 100 பேரில் 100 எம்எல்ஏக்களில் ஒரு 3 எம்எல்ஏ மட்டும்தான் பிஜேபி எம்எல்ஏ, பாக்கியெல்லாம் அதிமுக எம்எல்ஏ. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையை தட்டி விட்டு உள்ளே போந்தோன்னா அது 117 சீட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அவங்க ஒரு 7-8 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க, உள்ள 7-8 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அப்போ பல பிரச்சனைகள் வரும். ஏன்டா 7 போயிட்டாங்கன்னா மறுபடியும் விஜயை சேர்ந்தா கூட அந்த அதிமுக அவங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சுச்சுவேஷன் வரும். இது விஜய் அவர்கள் 20 தொகுதி தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, வெறும் 5 தொகுதி வச்சிருந்தாலும் இது நடக்கும். ஏன்டா அதே லெவலில் 2 பேரும் 115 3 பேர் இருந்தால் நம்ம எம்எல்ஏ நம்ம ஆட்சியை பிடிச்சலாம். அப்படிங்கிற பட்சத்தை வெறும் இந்த 3 எம்எல்ஏ யார் இருக்கா, 3 எம்எல்ஏ விஜய் கிட்ட இருந்துச்சுன்னா அப்போ விஜய் சொல்றதான். அப்படி பல அரசியல் சட்டங்கள், ஒரு இந்திய அரசியல் சட்டங்கள் விசித்திரமானது, நமக்கு ஆச்சரியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்தியா முழுக்க பல அரசியல் நிகழ்வு இதை மாதிரி நடந்தது. ஒருவேளை இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் அதிக பெரும்பான்மையில், ஏன்னா தனித்து நிற்கிறார் விஜய், 118க்கு மேலே ஜெயிச்சு பெரும்பான்மையில் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா நமக்கெல்லாம் சந்தோஷம். தமிழ்நாடு உருப்பிடும். அப்பா அந்த பெரிய இந்த எழுவுனது விட்டு தொடர்ந்தது 2 பேரும் நம்மளை ஆண்டு செழிச்சு போச்சு நமக்கு. ஆனால் ஒருவேளை விஜய் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் பெரும்பான்மை இல்லாமல் ஒரு 40 தொகுதி 30 தொகுதி 20 தொகுதி 10 தொகுதி கையில் வச்சுருந்தாலும் இந்த அதிமுக திமுகங்கிற 2 இருக்குல்ல, அவர்கள் 2 பேரும் இந்த சம நிலையில் ஒரு 5 தொகுதி 4 தொகுதி டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் வெறும் 5 தொகுதி 5 எம்எல்ஏ கையில் வச்சு மொத்தமே 5 தான் நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சிருந்தாலும் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவராக விஜய் மாறுவார். அந்த 5 எம்எல்ஏ யாருக்கு போகுது? அதிமுகவுக்கு போதா திமுகவோட போக மாட்டான்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆகலாம். கண்டிப்பாக 5 தொகுதி வச்சுக்கிட்டு நான் 2.5 வருஷம் சிஎம்மா இருக்கும் சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. 5 எம்எல்ஏ இருக்கு, நான் 2 வருஷம் சிஎம்மா இருப்பேன், ஒத்துக்கலையா? ஒத்துக்க முடியாது. அப்போ நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், நான் பனையூருக்கு போகிறேன், நீ டாட்டான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாப்லன்னா பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் ரீஎலெக்ஷன் வந்துடும். ஆக மத்தியில் வர இருக்கின்ற 2026 எலெக்ஷனுங்கிறது நமக்கு பெரிய வியப்பாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை. என்றால் நிறைய போல் ரிசல்ட்ஸ் வருது. இப்போ இடையில டிஎம்கே 120 சீட்டு 114 to 120 சீட்டுக்குள்ளே வருவாங்க, 27க்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறதும், ஏடிஎம்கே 100லேருந்து 110க்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறதும், அதர்ஸ் போட்டு ஒரு 12 அப்படிங்கிறதும், இந்த அதர்ஸ் யார் 12 ஒருவேளை அவங்க ரிசல்ட்டு கூட சரியாக இருந்தால் கூட 12 சீட்டு விஜய்கிட்ட வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் ஆட வைக்கக்கூடிய தகுதி பெற்ற நபராக மாறிடுவார் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட. ஏன்ட்ட சில பேருக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட அப்படி சொல்லலை, நிறைய பேருக்கு இருக்குது. ஒருவேளை இல்லாமல் இருந்தால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதாக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன். சரி, வர இருக்கின்ற 2026 எலெக்ஷன் அதோட முன்னோட்டமாக நம்ம சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில அரசியல் சாசனங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்மையான கருத்து என்ன? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை, அந்த மனுஷனை கொண்டாந்து எப்படியாச்சும் அவங்க உட்கார வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளாம் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேறு மாதிரியான ரிசல்ட் வந்தால் கூட இது விஜயின் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்தேன். அதோடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.